Hi guys. So நம்ம இனி என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Minecraft Survival Series episode 2 தாங்க பார்க்க போறோம். எபிசோட் 1ல வந்து பண்ணா வில்லேஜை வந்து போயினா பயங்கரமா கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ எபிசோட் 2ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கட்ட போறோம். சோ வெறும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல் ஃபார்ம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பேர் வந்து சீட் ஃபார்ம் வந்து பண்ணா கட்ட போறோம். அப்புறம் ஒரு நார்மல் வீடு கட்ட போறோம். நமக்கு ஷெல்டர் தேவைப்படுது. சோ வீடு கட்ட போறோம். சோ மறக்காம வீடியோ பார்க்கறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு ஓணம் பண்டிகைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் பண்டிகை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு வீட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வீட்டை வச்சு நம்மளால உடனே வந்தா கட்ட முடியும். வில்லேஜ் கட்சிட்டு பாடினா ஒரு லக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எங்கே வந்து அந்த மாதிரி ஃபார்ம் வச்சுக்கிறானுங்கன்னு தெரியல. ஸோ நானும் வந்து பண்ணால் ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கேன். மேலே போய் பார்ப்போம் தான் வந்து பண்ணால் நல்லா தெளிவாக தெரியும். ஓகே மக்களே வந்தாச்சு. இதுதான் ஃபுல் வில்லேஜேவா? ஸோ அங்கே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து பண்ணால் ஃபார்ம் இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணால் நம்மளுக்கு வீட்டு ஃபார்ம் அப்போ தான் கிடைக்கும். எனக்கு வந்து பண்ணால் ப்ரெட்டு வேணும். ஸோ எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். அதாவது போன சீரீஸ் வந்து பண்ணால் 10th எபிசோட்லேயே முடிச்சிருப்பேனே. ஸோ இந்த இன்னும் 15 எபிசோட் வந்து பண்ணால் போகிறோம். ஏன்னா வார்டனெல்லாம் அடிக்கணும். ஸோ வந்து பண்ணால் வார்டன் அடிக்கலான்னு ஒரு முடிவில் வந்து பண்ணால் நம்ம இருக்கிறோம். அதனால் அது பண்ணால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வார்டன் அடிக்கலாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் ஹெச்பி ஃபார்மு அப்புறம் டோட்டம் ஃபார்மு எல்லா பானையும் இன்னைக்கு படிக்க போகிறோம். நாங்கள் இல்லை நானும். ஸோ எப்படி மக்களே நம்ம டிவியில் வந்து பண்ணால் எப்படி Minecraft விளையாடுன்னு சொல்லுங்கள். அதுவும் வித்தவுட் கூகுளு அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் இல்லாமல் எப்படி விளையாடுறதுன்னு மட்டும் கொஞ்சம் அந்த கமெண்ட்டில் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா என் தம்பியும் வரேன்னு சொன்னான். பட் அவங்ககிட்ட வந்து பண்ணால் ஃபோன் இல்லை. அவங்ககிட்ட வந்து பண்ணால் டிவி மட்டும் தான் இருக்குது. ஏன் அவங்ககிட்ட ஃபோன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வாங்கலாம். ஓகே மக்களே இதான் அது பண்ணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீட்டு ஃபார்ம் எங்கே இருக்குது? ஃபார்மே இல்லை. இங்கேருந்து நம்ம எங்கேருந்து போய் ஃபார்ம் எடுக்கிறது? இந்த வில்லேஜில் ஃபார்மே இல்லையோ டவுட் இருக்குது. வில்லேஜில் ஃபார்மே இல்லையானே. ஸோ நம்ம எல்லாம் வச்சு பார்ப்போம். மக்கள் நம்மளுக்கு இதுலேயே கிடைக்குது. குட்டு தான். ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டு மட்டும் வச்சு பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஷவல் வேணும். ஷவல் இதெல்லாம் கூட எடுத்து போன வந்து போனால் கலர் டைக்கு தேவைப்படும். ஓகே இதுலேயே கிடைக்குது. பட் இந்த வாட்டர் மெலன் ஃபார்மு தர்பூசணி ஃபார்மு அவங்க ரெண்டுமே ஒன்று தானா? கீழே இருக்கு மக்களே. வெயிட் பண்ணி கீழே இருக்கும். கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது இல்லை. இங்கே வெள்ளாச்சு பாப்பா என்ன ஆகுதுன்னு. தரமாக அடிச்சாச்சு. இப்போ வில்லேஜில் என்ன பண்ணுறானுங்க பாப்பா வில்லேஜஸ். இது வேற மக்களே படிக்கணுமா செஞ்சுப்போம். வில்லேஜஸ்லாம் எங்கே இருக்காங்க? வெளில சுற்றல இவங்க உள்ளே இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமாம் மக்களே ஒருத்தன் உள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. திறந்தே பார்த்துருவோம். இல்லை மக்களே உள்ளே இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல வில்லேஜரே இல்லையோ? இல்லை இந்த வீட்டில் பார்ப்போம். இந்த வீட்டிலே இல்லை. அப்போ எந்த வீட்டில் இருப்பான்? ஓகே தரல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷவல் செய்யணும். ஸோ அது கோபிள் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கலாம். வாடா இன்வென்ட்ரி ஃபுல்லா. ஆமாம் மக்களை இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம வந்து பண்ணால் ஒரு இடத்துல போட்டு வந்துடுவோம். ஸோ இந்த கடலுக்குள்ளே போடுவோம். ஆர்மர்லாம் தேவையில்லை. ஆர்மரில் அதுவும் ஒப்சிடன்ட்ரா மென்டல். ஓகே மக்களை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியாச்சு. அவன் ஒருத்தன் வாரா வந்த வேலையை விட்டுட்டு வில்லேஜஸ் இங்கே தான் இருக்காங்க வில்லேஜஸ். ஓகே இப்போ நம்ம கரெக்டாக தூக்கி போடுவோம். தேவையில்லை. இது நம்ம பிளாக் உள் பிளாங்க்கு இது இப்போதைக்கு தேவையில்லை. எல்லாமே நம்ம அயன் வேணும். ஸோ அயன் இருக்கட்டும். ஸ்டிக்கு ஓகே. காப்பரம் தேவை தான்.
ஐயோ தேவை இருக்கலாம் தூக்கி போறேனே, எங்க போச்சு? ஏய் அவன் ஒருத்த வாரானுங்க. நீங்க வாங்க சார், வாங்க சார். பிக்காக்ஸ் தான். டேய் guys, did you see that? zombie இதோ மாறானுங்க. டேய் என்னடா பண்றீங்க மக்களே? உங்களுக்கு காமெடியா இருக்கு. ஜாம்பி வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்து பண்ணா ஜாம்பியா மாறுறானுங்க. ஏதோ ஒன்று நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம். வில்லேஜரை என்னை மழுத்து கொள்ளுங்கள். நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்க காபிஸ்டோனை உடைக்க போகிறேன். வில்லேஜர் வீட்டை உடைக்கக்கூடாத பாட்டு எனக்கு வேணும் மக்களே. வில்லேஜரை வேற வீட்டில் போய் தங்குடா. ஓகே மக்களே, சரி போதும். எங்கேயா இருக்கு ப்ரோ காபிள் ஸ்டோன்? உடச்சிக்கலாம். நம்ம வந்து பண்ணால் ஹெச்பி ஃபார்முக்கு தேவையானது இந்த மாதிரி ஸ்டோன் தான் அது பண்ணால் அதிகமாக தேவைப்படுது. ஸோ ரொம்ப நேரம் வந்து பண்ணால் ஒரு அழுத்தினே இருக்கணும் போல இருக்கு. நான் ஆஃப்லைனில் அதெல்லாம் பண்ணுறேன். இந்த எபிசோடில் மட்டும் பண்ணேன். கோவிந்தா தான். ஓகே மக்களே, எவ்வளோ 22 கட்சிச்சு. இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் வச்சு சமூகம் பண்ணுவோம். இங்கே வெயிடா கிராஃப்டிங் டேபிள் பசிக்குது வேற என்கிட்ட. ஓகே இது இருக்குது, அப்புறம் ஆப்பிள் இருக்குது, எல்லாம் மறந்துட்டேன். சாப்பிடு. ஓகே மக்களே, ஃபுல் ஆக்கியாச்சு. இப்போ ஹார்ட்டுக்கு கொஞ்சமாக ஏறின்னு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ஏதாச்சும் வந்து பண்ணால் ஒரு ஃபர்னன்ஸ், ஒரு ஸ்டிக்கு, வெப்பன் செய்ய முடியாதா? ஓகே, ஐ வாண்ட் ஏ ஷவல். ஓகே மக்களே, செஞ்சாச்சு. முக்கியமானது ஆக்ஸு. எனக்கு ஆக்ஸ் இல்லை ப்ரோ கைஸ், ஆக்ஸு. ஓகே, ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் பண்ண முடியுது. இப்போ ஃபர்னன்ஸ் வச்சு பண்ணோம்னா நம்ம அயன்லாம் ஹீட் பண்ணலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நைட்டு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஷெல்டரான இடத்துக்கு போகணும். ஒரு திங்ஸில் ஏதாவது மிதங்குது. எப்படி வில்லேஜஸ் ஜாம்பியாக மாறுறானுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ ஒரு செஸ்ட் இருக்குது, நம்ம இதுக்குள்ளே வந்து பண்ணால் போனால் இருப்போம். ஃபர்னன்ஸை இங்கே வை. ஓகே, அயனை இப்போ ஹீட் பண்ணுவோம். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் இங்கே வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கட்டிடலாம். தூங்குவோம். ஏன்னா இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம் மக்களே. ஏன் நம்ம வேறு இடத்துக்கு போகணும்? ஒரு பிளெயினான இடத்தையும் வந்து பண்ணால் கட்டிடுவோம். நம்மகிட்ட தான் இந்த புக்கு இருக்கேன். பட் இந்த புக்கில் நம்மகிட்ட எவ்வளோ பிளாக் இருக்கோ அவ்வளோக்கு தான் வரும். ஸோ நம்ம கொஞ்சோண்டு மட்டும் பார்க்கலாம். இப்போ அயன் ஹீட் அயன் இருக்கு, 3 அயன் கட்டிச்சு. இன்னும் 3 இருக்குது மக்களே. நம்ம இன்னும் கொஞ்சம் அயன்லாம் மைண்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் இதில் விட்டுட்டு போனோன்னா பொட்டேட்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம இது இருக்குது எல்லாத்தையும் வந்து பண்ணால் இப்போயே இதை ஹீட் பண்ணி வச்சுப்போம். இன்னும் ஒரு அயன் தான் இருக்குது. ஓகே, அயன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது லெதர் நம்மளால் ஹீட் பண்ண முடியுமா? பண்ண முடியல. பொட்டேட்டோஸ் இப்போ நம்மளால் ஹீட் பண்ண முடியும். ஹீட் பண்ணிடுவோம். ஒரு பேக்கர் பொட்டேட்டோஸாக கிடைக்கும் மக்களே. சரி, அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஷெல்டரை முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு வந்துடுங்கடா. நான் அதுக்கப்புறமா வந்து பண்ண ஷெல்டரை கண்டுபிடிக்கிறேன். செஸ்ட் எடுத்து போயிருப்போம். செஸ்ட்டு தாப்போம். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணும். ஓடு இந்த இடத்துல வந்து போனால் ஐ திங்க்கு அயன் இருக்கா, அயன் கிழங்கு. பட் என்னன்னு தெரில. ஓகே மக்களே, போட்டு செய்யணும். போட்டுக்கு இல்லை போலங்குது. விட்டு தலைவர்கள் எங்கே இருக்காங்க? அதுவும் வில்லேஜர்லேருந்து எடுத்துப்போம். அதான் வில்லேஜரே இல்லையே இந்த இடத்துல இருக்கிறானுங்க. பட்டு நம்ம மரத்தை வெட்டிப்போம். பாவமாகுது பார்க்கறதுக்கு. மக்களே, என்ன முக்கிலி நம்ம இன்னும் ஒன்று கூட செய்யலை. இதில் வேறு வீடு வேறு செய்கிறோம், வேறு கதை வேறு விட்டு வச்சுருக்கேன்.
பட் வீடு செஞ்சுருவோம், அது கொஞ்சம் கட் பண்ணி காட்டுவேன். ஓகே மக்களே, போட் செய்யறதுக்கு உட்டு கச்சிச்சு கிராஃப்டிங் டேபிளை எடுத்து இந்த இடத்துல வைத்து போட் பிளான்ஸாக மாற்றிக்கலாம். போய் நம்மளால் போட் செய்ய முடியும். போட் where is boat? Hey boat, where is it? ஓகே மக்களே, போட் டைப்பே பண்ணுறோம் நம்ம. எங்கடா வரல விவோ. ஓகே வந்துச்சு மக்களே. நம்ம கண்ணுக்கு தான் தென்படலை போடுறது நம்ம கண்ணுக்கு. ஓகே, போட்டையும் நம்ம கையால் செஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். சார் வாங்க மக்களை கிளம்புவோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான இடத்துக்கு போயிடுவோம். ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்தாலே போதும் மக்களே. நம்ம அந்த இடத்துல வீடு அப்புறம் எல்லாமே கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லு. ஸோ எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளாட்டான இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்கள் நம்ம ஸ்மூத் லேண்ட் தேட போகிற நேரத்தில் நம்மளுக்கு இன்னொரு வில்லேஜ் கிடச்சிச்சு. ஸோ இந்த வில்லேஜில் நம்ம வந்து பண்ணால் எல்லாத்தையும் எடுத்து எடு வாய்ஸ் மாறி இருக்கும், மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஓகே, எல்லாத்தையும் எடு. குட்டு கேன் எடுக்க முடியாது. ஏய் என்னடா அடைச்சிட்டு இருக்கேன். ஏய் நீ அந்த ஓடு. I want carrot. I want not you. கேரட் சீட் அப்படியே கிடச்சா நல்லா இருக்கும் மக்களே. பட் என்ன கொடுக்க மாட்டானுங்க கேரட் சீடு. ஓகே மக்களே, நம்மகிட்ட நிறைய வீட்டு கிடச்சிச்சு. ஐயோ மாசி. இப்போ நம்மக்கிட்ட அம்மா வில்லேஜ் நம்ம எதுக்கு வந்தோம்? எதுக்கும் வரல, அப்படியே சும்மா வந்துட்டு இருக்க நேரத்தில் அந்த மொன்னா வில்லேஜ் கண்ணில் போட்டு தென்பட்டுச்சு. ஸோ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீச்சி. ஓகே, ஓப்பன் டோர். ட்ரேட் பண்ணுறதுலாம் பெரிய ஆள் இல்லைண்ணா. என்னடா அது லூட்டு இப்படி இருக்கு. லூட்லாம் அப்படியே நல்லா வேற லெவலில் இருக்கேன். லூட்டாடா இது மக்களே. இந்த வில்லேஜை தேர அளவுக்கு நமக்கு வந்து போட்டோம்னா அவ்வளோ நேரமும் இல்லை. இப்போது ஒரு நல்ல டைமண்ட் எதாவது கிடச்சிச்சுன்னா தூக்கிட்டு ஓட வேண்டியது தான். பட்டு இந்த மாதிரி ஆப்பிள்லாம் கிடச்சா என்ன பண்ணுறது? ஒரு டைமண்ட் ப்ளீஸ். டைமண்ட் மட்டும் இல்லை அயன் பாரு. இதெல்லாம் என்கிட்டே இருக்குடா ப்ளீஸ்ரா மக்களே. எத்தனை டபுள் டோர் எத்தனை செஸ்ட் வைக்கிறாங்க. எவ்வாடா எமரல்டாச்சு கச்சிச்சு சந்தோஷம். ஓடுறா ஓகே மக்களே, வந்ததுக்கு ஒரு எமரல்டு பிரியா கிடச்சிச்சு. பிரியா ஓகே மக்களே, ஃப்ளாட் லேண்டை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடு நெஞ்சு குவாலிஃபை கொண்டு ஏறு. அந்த ஹெச்பி ஃபார்ம் கிடச்சிருச்சு மக்களே, கிடச்சிச்சு. அதான் சொல்ல மாட்டேன். ஹெச்பி ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு வில்லேஜை விட்டு ரொம்ப தூரம் போகணுமா. அப்போ தான் அந்த ஹெச்பி ஃபார்மும் ஒர்க் ஆகுமா. அதனால் அது பண்ணால் ஒரு வில்லேஜை தள்ளி ஒரு ஃப்ளாட்டு லேண்ட் வந்து பண்ணால் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது கிடச்சிருச்சு தான். இப்போதைக்கு நம்ம ஒரு மாடர்ன் ஹவுஸ் பில்டு பண்ணலான்னு இருக்கிறேன் மக்களே. நான் சொல்கிறேன், பட் நீங்கள் யாரும் அதை வந்து பண்ணால் சீட்டிங் நினச்சிக்காதீங்க மக்களே. நான் என்னோட க்ரியேட்டிவ் போயிட்டு இந்த மோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை ஃபுல்லாக ஃப்ளாட்டாக மாற்றிக்கிறேனே. ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ். யாருக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் மாதிரி ஏதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நான் பண்ணலான்னு இருக்கேன். யார் பண்ணுறான் நைட் ஆக போகுது. ஸோ ஃப்ளாட் லேண்ட் வந்து பண்ண இருக்காது. ஸோ ஒரு நல்லதாக வேணும் வந்து பண்ணால் பிளாக்லாம் உடைக்கணும். பிளாக் உடைக்கிற டைமில் மக்களே ப்ளீஸ். ஸோ ஓகே, ஃப்ளாட் லேண்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ளாட் வேர்ல்டு எப்படி இருக்கேன், சூப்பராக இருக்கா? ஸோ சாரி கைஸ், உங்கள் வீட்டு புள்ளியை நினச்சி இன்னும் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் க்ரியேட்டிவ் போயிட்டு இந்த மாதிரி கட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரைவல் போனேன் கைஸ். உண்மையிலேயே சரைவலுக்கு போயிட்டு நம்ம வந்து பண்ண 14 அயன் கலெக்ட் பண்ணோம். 4 ஒப்ஜெக்ட் வந்து பண்ண ஆல்ரெடி இருந்துச்சு. அப்புறம் வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்டோனு, கோபிள் ஸ்டோனு, அப்புறம் பிளான்ஸு பத்தாமல் நம்மளுக்கு இன்னொரு 2 எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது.
ஸோ இப்போ வீடு கட்ட போகிறோம். இந்த வீடு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட். ஸோ இவ்வளோ பெருசு போதும்ல சத்தாதோ. ஏன் நான் இவ்வளோ டார்ச் இருக்கேன்னா மாவு ஸ்பான் ஆகக்கூடாதுன்னா, இருந்தாலும் மாவு ஸ்பான் ஆனானுங்க தான். ஓகே மக்களே, ஸோ நம்ம இப்போ இந்த தான் இது பண்ணால் நம்மளுடைய அழகான ஃபார்மை கட்ட போகிறோம். பார்த்தீங்களா, நம்ம இன்னுமே அது பண்ணால் பாதி உட் பிளான்ஸ் வச்சுருக்கோம். உட் லாகு அதில் இன்னும் உட் பிளான்ஸை மாற்றாமல் வச்சுருக்கோன்னு சொன்னேன். ஆமாம், எப்படி நம்ம இப்போ வந்து பண்ணுறது? ஓகே ஓகே, நம்ம இன்னும் கிராஃப்டிங் டேபிள் எடுக்கல. தம்பி இங்கே வாங்க. ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குது? ஃப்ரெண்ட்ஸு எங்கே காணோம் மக்களே? டைப் பண்ணுவாங்க. ஓ ஸ்டிக்கு வேறையா? ஸ்டிக்கு 54 இருக்கு. நம்ம ஒரு 60 பண்ணிப்போம். 4 8 12 40 44 60. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 1 2 ஒரு டோரு. ஸோ என்ன மக்களே, அவ்வளோதான் முடிஞ்சு. அரையே தான் வந்திருக்கு. ஸோ குட்டியாக பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ஆஃப்லைனில் பெருசாக்கிக்கிறேன். வந்து 10வது போலக்குது. ஆமாம் மக்களே, ஸோ 10ல நம்ம வீடு கட்டுறதுக்கு எடுத்துக்க வச்சுக்கிட்டு அது பண்ணால் எடுத்துக்கலாம். 10லையே. ஓகே, இதை எடுத்து போனால் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த பாட்டு பரவாயில்ல. சாப்பாடு வர இல்லையா? சாப்பிட்டாச்சு. பட் இருந்தாலும் ஃபுல்லாக ஆகலை. ஓகே, 48 பண்ண முடியும். அதுக்கு 48 தடவை பண்ணக்கூடாது. ஒரு 12 போதும் மக்களே. உங்களுக்கு வேணும் மக்களே வீடு கட்டுறதுக்கு? ரொம்ப பாவம் மக்களே. ஓகே, வாட்டரா டக்கு டக்குன்னு. சில டோர் வைக்கணும். வேஸ்ட் பண்ணிட்டணும். ஆமாம் மக்களே, வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அழகான ஷவலை எடுத்து நம்ம வந்து பண்ணால் உள்ளே போவோம். இப்போ வந்து இங்கே இருக்க டார்ச் வந்து பண்ணால் எடுத்துக்கலாம். இதுக்கு வேற தண்ணி வேற ஊற்றணும் வேற. அதுக்கு பக்கெட் இல்லை. ஸோ நம்ம கிட்ட அயன் இருக்குது. ஸோ அதைச்சு பக்கெட்டு பண்ணிக்கலாம். பக்கெட்டு. ஸோ தண்ணியை எங்கே ஊற்ற போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான். இதை வச்சா பண்ணுவாங்க இல்லையே மக்களே ஒன்றும். ஸோ சார் இப்போ தான் மைன்கிராஃப்ட் பற்றி எனக்கு இன்னும் தெரியல. ஹூப்பர் வச்சு பண்ணாங்க மக்களே. ஹூப்பரு. ஆஹா, நம்மகிட்ட தப்பா பண்ணிட்டேன். ஹூப்பர் இதோ இதை வச்சு தான் வந்து பண்ணணும். பண்ணிடு. இப்போ இங்கே வந்து பண்ணால் தண்ணி. ஸோ அதுக்கு ஷவல். தண்ணி ஊற்றணும். மக்களை தண்ணி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் தான் தண்ணி இருக்குது. ஸோ வெளியில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் போல இதுக்கு. வெரி நைஸ் கைஸ், வெரி நைஸ். ஸோ நாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம். காட்ட மறந்துட்டேன். ரெக்கார்டு ஆன் பண்ணல. ஓகே மகளே, இப்போ வந்தாச்சு. பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கா? இப்போ நம்மக்கிட்ட வெறும் வீட்டு மட்டும் தான் இருக்குது. வெறும் வீட்டு, வேறு எதுவுமே இல்லையே. சீடு இருந்தால் எல்லாத்தையும் போட்டுருவேன். வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ்வோம். பார்த்தீங்களா, நான் தண்ணி ஊற்றியுமே சில இது வரவே இல்லை. ஏன்னு தெரியல மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல மக்களே இது என்னாச்சுன்னு. ஹாய் கைஸ், நான் இப்போ என்ன பேசினுக்கிறான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா வீடியோ
தம்பி வந்துட்டா. பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வீடு எடுத்துனுங்கிறான்னு இப்போ தான் தெரியுது. எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசினுங்கிறான்னு நினச்சி இப்போ வந்தான்னு தெரிஞ்சு இவன் பேசினுங்கிறான்ட்டு. ஏய் இதில் போட முடியுமாடா? அது இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல மாறணும், பட் மாறல. என்று ஆனவுன்னா இது மட்டும் டேட் ஆகிடுது. தரல. சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டுப்போம் மக்களே. நான் பாபு ஸ்பான் ஆகலன்னு சொன்னே. அங்கே ஸ்பான் ஆகுது பாருங்க. ஒரு ஆடு தலைவர் இருக்காது. ஹீ வாட் இஸ் திஸ்? நான் இங்கே போட்டேனே. ஏன் மக்கள் இந்த மாதிரி டேர்ட்டாக மாறுது? நான் தண்ணி தானே ஊற்றி வச்சிருக்கேன். நீ ஒரு பிளாக் உடச்சிக்கிற இப்போ அதனால தான் பிரச்சனைங்க. அப்போதான் நினைக்கிறேன். நீ சொல்லி நம்ம டேர்ட் இருக்கு போட்டா வருதுன்னு டேட்டா மாறல. ஓகே மக்களே, ஸோ நம்மளால் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபார்மு ஸோ இன்னொரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மாட்டு ஃபார்மும் ஆட்டு ஃபார்மும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே இது வீடா? இது ஒரு ஷெல்டர் மாதிரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டு இருக்கட்டும். அப்படியே ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா முடிந்து விட்டது. ஸோ நம்ம தூங்கிடுவோம். டேய் தம்பி, நீங்கள் ஸ்பான் ஒரு டார்ச். ஓகே ஓகே, நடுவில் இருட்டாக இருக்கா? ஓகே, ஸோ இருட்டாக இருக்க இடத்துல ஸ்பான் ஆக மாட்டானுங்க. ஏய் அடிக்கிறான்டா. ஏய் அடிக்கக்கூடாது, தப்பு. சாவு, நான் தூங்குறேன். ஸ்கெலிட்டனெல்லாம் உள்ளே வருவான். காலையில் ஆயுமே வருவான். ஏன்னா அவன் வந்து காலையிலே இருப்பான். எனக்கு தெரியும், சும்மா சொல்கிறேன். டார்ச் இங்கே வச்சுப்போம். நம்ம டார்ச் வேறு எடுத்துன்னு வரணும் மக்களே. ஸோ இப்போ ஓகே மக்களே, வீட்டு ஃபார்ம் நல்லா இருக்கு. இப்போ நான் மறுபடியும் அந்த பண்ணால் செய்வோம். வாங்க, கிராஃபிக் டேபிள் எடுத்துட்டு இங்கே போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டோர் எங்கே இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் வேறு. தலைவர் இங்கே 1 ஹவருக்கு வீடியோ எடுக்கிறீங்களா? இல்லை தலைவா. அப்போ எதுக்கு தலைவா இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து? 22 நிமிஷம் ஆகுதா? ஆமாம், இவ்வளோ நேரம் பேசுங்கடா. நான் கட் பண்ணினேன் தம்பி, கட்டு உடனே நம்ம தம்பி வந்து பண்ணால் ஷாக்காக கேட்குறாரு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு டோரு. போயிட்டு வரேன், இனிமேல் பேச மாட்டேன். பாய். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மாட்டு ஃபார்ம் கட்ட போகிறேன். மாட்டு ஃபார்முக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஓகே, சரி இப்போ உள்ளே வந்து பண்ணா மாட்டை விடணும், அதான் பாக்கி. ஸோ மாடு வந்து பண்ணால் நான் எடுத்து வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மாடு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் வெளியிலேருந்து ஏம்மா இங்கே வா அப்படின்னு கூப்பிடணும். ஸோ நம்மக்கிட்ட வீட்டு இருக்கா? இல்லை, இவன் வளரணும் மக்களே. வில்லேஜர்கிட்டேருந்து வீட்டை எடுத்துகிட்டு வந்தேன், அதை நான் ப்ரெட்டாக மாற்றிக்கிட்டேன். சரி ஓகே மக்களே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அது வளர்ந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து மாட்டை இழுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி இழுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். ஐயோ வீட்டு வரலையே, அவசரப்பட்டேன் குமார். என்ன பண்ணணும்னு தெரியுமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கீழே போட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் தேவைப்படாது. உள்ளே இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வெளில போட்டேனே, எடுக்க முடியாது. டேய் மாடுகளா இருங்கடா, உங்களுக்கு ஃபீட் பண்ணணும்னு ஆசை தான், பட் இருந்தாலும் நல்லா முடியாத. வெயிட் பண்ணுங்கடா, ஒரே நிமிஷம்டா. ஃபீட் பண்ணிடுறேன்டா. டேய் வீட்டே சீக்கிரம் பாடா, லேட்டாக வருவான் போல இருக்குது மகளே இவன். சரி ஓகே மகளே, நம்மளோட 2வது கேட்டகரியும் முடிஞ்சிச்சு. 3rd கேட்டகரிக்கு போவோம். 3rd கேட்டகரி என்னன்னா தலைவரின் அற்புதமான வீடுகள். ஸோ வீடு கட்டுறதுக்கு இதோ இங்கே தான் கட்ட போகிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த பண்ணால் கட்டுவோம். வாங்க
மக்களே நான் வீடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா முடியல, வீடு லென்த்தாக போயிருக்கும். நீங்களே பாருங்க, இங்கே பாருங்க 24 நிமிஷம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னால் முடியல. ஸோ ஒரு அருமையான வீடு என்ன எதில் கட்ட போகிறேன்னா கோபிள் ஸ்டோன்லேயும் அப்புறம் ஸ்மூத்லேயும் அப்புறம் வந்து பண்ணால் உட் பிளாங்க்ஸும் கட்ட போகிறேன். ஸோ வாங்க கட்டிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட தேர்டு கேட்டகரியும் ஃபினிஷ்டு. எப்படி வீடு பயங்கரமாக இருக்கா? இதுக்கு கீழே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்கடா இங்கே ஃபுல்லாக க்ரியேட்டிவில் டார்ச் லைட்டாக சத்திரை கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவலில் வீடு கட்டினேன். என்ன ஜாம்பிஸ் தூக்கி போட்டு அடிச்சாருங்க. அந்த ஜாம்பிஸ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஷெல்டரே உருவாக்குனேன். ஆனால் அவனுங்க நான் அடிச்சதுனால வெறுப்பில் க்ரியேட்டிவ் போயிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக டார்ச்சை பரப்பி விட்டேன். அதனால் கொஞ்சம் ஜாம்பிஸ் வரதை தடுப்பானுங்கன்னு நினச்சி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கீழே போய்ட்டு ஃபுல் அவுட் புட் எடுத்துக்கிட்டு காட்டுறேன். சம்மடி ஓகே மகளே, இதுதான் நம்மளுடைய வீடு. ஓகேவா? இப்போ உள்ளே போய் காட்டுறேன். ஒன்றுங்க மக்களே, வெயிட் பண்ணுங்க. கிளிச் ஆகுது. ஏய் ஓகே மகளே, உள்ளே இப்படி தான் இருக்கு. மேலே ஸ்மூத் ஸ்லாப் போட்டிருக்கேன். செஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் பெட்டு. ஸோ ஆஃப்லைனில் இதை மேட்டு போட்டு கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஸ்டார் கேஸ் ரெடி பண்ணேன். ஸோ இது சும்மா இப்போதைக்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் கட்டலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன் உங்ககிட்ட காவல் ஸ்டோரிக்கு 64 இருக்கே, ஏன் கட்டலான்னு கேட்டிங்கன்னா வீடியோ அப்புறம் காட்டாமல் போயிட்டா இன்னும் லென்த்தாக போயிடும். ஆஃப்லைனில் அது பண்ணால் ஓகே உள்ளே போயிடுறேன். ஆப்பிளே தங்கமே பேக்கரி புரோட்டோ எட்ராது ஜஸ்ட் ஏன்டா வைக்கிறேன். ஐயோ சாப்பிட்றா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட் 2 உடைய கடமைகளை முடித்து விட்டோம். நம்மளோட வீடு ரெடி, அப்புறம் 2 ஃபார்ம் ரெடி. ஆஃப்லைன்லாம் இந்த டாஸ்க்லாம் எடுக்கலாம். அதாவது ஒரு விஷயமா கட்டும் போது அப்படியே எடுத்துட்டு கட்ட வேண்டியது தான் மக்களே. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஃபார்ம் கட்டிட்டோம். ஃபார்மில் ஃபஸ்ட்டு வீட்டு வந்திருக்கு. அப்புறம் அந்த மாடு அனிமல் ஃபார்மும் கட்டிட்டோம். ஒரு ஹவுஸ் வந்து பண்ணால் பில்ட் பண்ணிட்டோம் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இன்டர்வியூ பிடிச்சிக்க நினைக்கிறேன். இன்டர்வியூ பிடிச்சி நம்ம நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணால் போன சீரீஸ் வந்து பண்ணால் ஒழுங்காகவே விளையாடல. இந்த சீரீஸை ஒழுங்காக பண்ணால் விளையாடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். சூப்பரான சந்திப்போம். அது ரொம்ப விளையாடுவது நானுங்கள் பிரவீன் கிராஃப்ட் வ்ளாக்ஸ் அண்ட் பிரவீன் நவீன் ஸ்குவாட். பாய் கைஸ். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.